கோமதியோட மருமகள்கள் எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டுருக்காங்க. அப்போது கோவிலுக்கு வெளியில் ஒரு பேனர் வச்சுருக்காங்க. ஒரு மாபெரும் நடன போட்டி அப்படின்னு சொல்லிட்டு முதல் பரிசு ஒரு மோட்டார் பைக் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு ராஜி இந்த பைக்கை வாங்கி நம்ம வீட்டுக்காருக்கு கொடுக்கலாமே அப்படின்ட்டு அந்த போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு அத்தை கிட்ட பர்மிஷன் வாங்கணுமே அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. கோமதி ஹாலில் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் போயிட்டு ராஜி நிற்கிறாங்க. அத்தை, நான் உங்களுக்கு காலமிக்கி விடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன், என்கிட்ட உனக்கு என்ன காரியம் நடக்கணும் அப்படின்ட்டு கோமதி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, அதுக்கு வெளியில் ஒரு நடன போட்டி அப்படின்ட்டு பேனர் வச்சுருந்தாங்க. அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சா முதல் பரிசாக ஒரு மோட்டார் பைக் கொடுப்பாங்களாம். அதான் அந்த போட்டியில் நான் கலந்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட கோமதி தேல் கடித்த மாதிரி வெடுக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னட்டு நினச்சிட்ருக்கீங்க? உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணுவீங்களா? கோவிலுக்கு வந்தோமா, சாமியை கும்பிட்டோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்க, என்னோடய சுயரூபத்தை பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. கோமதியை மீறி ராஜி இந்த போட்டியில் கலந்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.